ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாங்காய் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் இன்றைக்கி மீன் குழம்பு மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். எப்பயுமே மண் சட்டியில் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே தனின்னு சொல்லலாம். கொஞ்சம் மீன் குழம்புக்கு அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் மீன் குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரும்போது பூண்டு லைட்டாக இடித்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணலை, அப்படியே முழுசாக போடுறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்து இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதோடு சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இப்போ மசாலா இதோடவே ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டானா விட்டுடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ கல் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்படியே விடக்கூடாது, அடி பிடிச்சிடும். நம்ம நடுவில் அந்த மூடி எடுத்துகிட்டு கிளறி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, சைடில் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய எலுமிச்சை பழம் சைஸில் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், வடிகட்டி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ நீங்கள் அதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. நான் கிளி மூக்கு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி மாங்காய் வேணுமோ அதையும் சேர்த்துக்கலாம். புளிப்பு அதிகமாக இருந்தால் புளி கம்மி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மாங்காய் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டுடலாம். பச்சை வாசனை எல்லாமே போகட்டும், மாங்காவும் வெந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா மீன் தெரியும், மஞ்சள் கலரில் இருக்கும். இதை இப்போ நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். மீன் ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் அப்படியே சைடில், அதாவது தனித்தனியாக வச்சு விடுங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம கிளறும் போது என்ன ஆகும்னா, கொதி வந்தவுடனே மீன் உடஞ்சிடும். உடையாமல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தனித்தனியாக வச்சு இது பண்ணி விடுங்க. ஒரு கரண்டி வச்சு நீங்கள் இது மாதிரி, அதாவது மீன் மேலே, அதாவது உள்ளே முழுகிற மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 2 கொதி வந்தாவே போதும். இப்போ மூடி போட்டு மூடிட்டேன். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நன்றி, வணக்கம்.